Hi friends, welcome to akshay.com. இன்னைக்கு இந்த வீடியோல சட்டுன்னு சுலபமா வெறும் 10 நிமிஷத்துல செய்யற மாதிரி ஈஸியான ஸ்வீட் அண்ட் காரம் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போறோம். இனி கடையில அதிக காசு கொடுத்து வாங்காம ஈஸியா வீட்ல இருக்க ஜவ்வரிசியை வச்சு இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா அருமையா இருக்கும். இதை நீங்க கிலோ கணக்குல கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார்ல 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 50 கிராம் அளவு சர்க்கரையும் கூடவே 3 ஏலக்காயும் சேர்த்து நல்லா நைஸா பவுடர் பதத்துக்கு இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ வாணல்ல எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்க எண்ணெய் சூடானதும் அதில் இது மாதிரி வலக்கரண்டி இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் 2 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசியில் செய்யாதீங்க, மாவு ஜவ்வரிசியில் செய்யுங்க. அப்போ தான் நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வலக்கரண்டியில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்து பொரிச்சு எடுக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். திரும்பவும் அதே மாதிரி வலக்கரண்டியில் மீதமுள்ள ஜவ்வரிசி எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி வலக்கரண்டி வச்சு பொரிக்கிறதுனால எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, நம்மளுக்கு பொரித்து எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் அப்படியே எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்திங்கன்னா அதிக நேரம் எடுக்கும், நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே செவந்து போயிடும். பாருங்கள், இது மாதிரி ஜவ்வரிசி எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் பொரித்து எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ அதே வலக்கரண்டியில் 1 கப் அளவுக்கு அவல், வெள்ளவல், சிகப்பவல் எதுவாக இருந்தாலும் உங்கள் வலக்கரண்டியில் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. பொரிச்செடுத்து அவளையும் ஜவ்வரிசியோடு மாற்றி ஆற விட்டுடலாம். இப்போ அதே வலக்கரண்டியில் 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா கொஞ்சம் பொரிச்சு செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வந்ததும் இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அப்படியே ஆறட்டும். திரும்பவும் அதே வலக்கரண்டியில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை, உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். முந்திரி லைட்டாக பொரிஞ்சு செவந்ததும் கொஞ்சம் திராட்சையை சேர்த்து நல்லா உப்பி வரவிடுங்க. இப்போ அதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். இப்போ அதே வலக்கரண்டியில் இடித்த பூண்டு ஒரு 6லேருந்து 8 பூண்டு பல் சேர்த்து பொரிஞ்சதும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் அதிக அளவில் வேஸ்ட்டே ஆகலை. இப்போ பெரிய மிக்சிங் பவுலாக எடுத்துக்கலாம். அதில் நம்ம பொரிச்சு எடுத்த ஜவ்வரிசி அவல் நல்லா ஆறி இருக்கணும். ஆறின பிறகு பவுலில் மாற்றிக்கங்க. அதில் பாதி அளவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம், மீதி பாதியை பிறகு சேர்த்துக்கலாம். அப்படியே பிளேட்லேயே வச்சுடுங்க. இப்போ இது கூட நம்ம பொரிச்சு எடுத்த வேர்க்கடலையில் பாதி அளவு சேர்த்துக்கங்க. கூடவே பொரிச்சு எடுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரை பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கலாம். ஏலக்காய் மணத்தோட நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்லா சூடு எல்லாம் ஆறின பிறகு இது மாதிரி சர்க்கரை பொடியை சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்து எடுத்திங்கன்னா ஸ்வீட் மிக்சர் ரெடி ஆகிடுது. இதை ஒரு ஏட்டை பாட்டிலில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான மெத்தடில் ஸ்வீட் மிக்சர் ரெடி. இப்போ நம்ம கார மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு மிக்சிங் பவுலில் நிறுத்தி வச்ச பொரிச்ச ஜவ்வரிசி அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பொரிச்சு எடுத்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் முந்திரி பருப்பும் பொரிச்சதை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே பொரிச்சு எடுத்த பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பொடி இருந்ததுன்னா சேர்த்துங்க, இல்லாட்டி பரவாயில்ல. சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க. நல்ல கார சாரமான மிக்சர் ரெடி ஆகிடுது. ஸ்வீட் மிக்சரும் கார மிக்சரும் ஒன்று இருந்தால் போதும். இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக நீங்கள் செஞ்சு அசத்தலாம். இனி கடையில் அதிக காசு கொடுத்து வாங்கவும் தேவையில்லை, வீட்டில் கஷ்டப்பட்டு மாவெல்லாம் கரைச்சி பிழிஞ்சு எடுக்கவும் தேவையில்லை. சட்டுடு சுலபமாக ஜவ்வரிசி வச்சு இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் அண்ட் காரம் மிக்சர் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் அதிக அளவிலும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.